Hello everyone, welcome back to my YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த மாதிரி ஈஸியான வால் ஹேங்கிங் டெக்கரேஷன் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இந்த மாதிரி கார்ட்போர்ட் பாக்ஸ் ஏதாவது ஒன்று இருந்தால் அதை எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை பிளாக் கலரில் பெயிண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன கலர் விருப்பமோ நீங்கள் அந்த கலரில் பெயிண்ட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ஃப்ளவர் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி கலர் A4 ஷீட் எடுத்துக்கோங்க. இது எல்லா கடையிலையும் ஈஸியாக கிடைக்கும். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரில் நீங்கள் ஃப்ளவர் செஞ்சுக்கலாம். இப்போது இதை இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மடித்து எடுத்த பிறகு ஒரு பென்சில் வச்சு இந்த மாதிரி கர்வ் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போது சிசர் வச்சு நம்ம ட்ரா பண்ண ஷேப்புக்கு இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை கட் பண்ணியாச்சு. இதை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நமக்கு நல்ல ஒரு ஃப்ளவர் ஷேப் கிடைக்கும். இப்போது சிசர் வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது ஃபெவிகால் வச்சு இந்த ஃப்ளவரை இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒட்டிட்டு நடுவில் லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதே மாதிரி இன்னொரு ஃப்ளவர் செஞ்சுக்கோங்க. நடுவில் இந்த மாதிரி ஃபெவிகால் போட்டு இந்த ஃப்ளவரை இது மேலே இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். இப்போது சிசர் வச்சு இதை லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இதுக்கு நடுவில் இந்த மாதிரி கொஞ்சமாக ஃபெவிகால் ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு இந்த மாதிரி சின்னதாக பியல்ஸ் இருந்தால் இதுக்கு நடுவில் இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு என்ன கலர்ஸில் வேணுமோ அந்த மாதிரி நிறைய ஃப்ளவர்ஸ் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்ச ஃப்ளவர்ஸ் எல்லாத்தையும் இந்த கார்ட்போர்டில் ஃபெவிகால் போட்டு ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஃப்ளவர்ஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது கலர் பேப்பர் எடுத்து அதை இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி இந்த மாதிரி நடுவில் மடித்து விட்டுக்கோங்க. மடித்து விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு கோன் ஷேப் மாதிரி மடித்து இதை ஃபெவிகால் போட்டு ஒட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு நூலில் ஊசி கோர்த்து நம்ம ரெடி பண்ண இந்த கோன் ஷேப் பேப்பரை இந்த ஊசி அடியில் இந்த மாதிரி விட்டு இந்த மாதிரி கோர்த்து எடுத்துக்கோங்க. இப்போ இதில் இந்த மாதிரி ஒரு பியல்ஸாக எடுத்து கோர்த்து விட்டுக்கோங்க.
உங்களுக்கு எவ்வளோ நீளம் வேணுமோ அத்தனை பியல் சேர்த்து நீங்கள் இந்த நூலில் கோத்துக்கலாம். இப்போது இந்த மாதிரி ஒரு பியல் சேர்த்துட்டு இதுக்கு அடியிலேயே நூலை விட்டு இந்த மாதிரி எடுத்திங்கன்னா இந்த பியல் வந்து ஸ்டிஃபாக நிற்கும். இந்த மாதிரி கோத்து எடுத்துக்கோங்க. இப்போது நான் 6 மணி சேர்த்து இந்த மாதிரி கோத்து வச்சுருக்கேன். அடுத்தடுத்தில் 5, 4, 3 இந்த மாதிரி சேர்த்து எல்லாத்தையுமே கோத்து எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த கார்ட்போர்ட் பின்னாடி ஃபெவிகால் போட்டு ஸ்டிக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நடுவில் கொஞ்சமாக ஃபெவிகால் போட்டுக்கோங்க. ஃபெவிகால் போட்டு அது நடுவில் இந்த த்ரெட் வச்சு இதுக்கு மேலே ஒரு குட்டி பேப்பர் வச்சு இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒட்டி எடுத்துக்கோங்க. இது காஞ்ச பிறகு இதை நீங்கள் வாலில் ஹேங் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இது ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா காஞ்ச பிறகு நான் இதை வந்து வாலில் ஹேங் பண்ணிட்டேன். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக ரெடி பண்ணிட்டோம். இது பண்ணுறது ரொம்பவே ஈஸி. இது பார்க்கவும் ரொம்பவே அழகாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். கீப் வாட்சிங்.